அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்னைக்குங்க நமக்குள் நடக்கிற ஒரு சுத்தலாட்டமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஆமாங்க, ஒருத்தருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு ஆள்கிட்ட இருந்து அதை 2 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. தரேன்னு லேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். 3வது நாள் இவர் போய் கேட்கும்பொழுது, தம்பி இவர் 500 பணம் கொடு, உடனே தரேன் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாருங்க சார், என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் சும்மா கொடுக்கணும் கொடுங்க போங்க சார்னு போய்ட்டு கிளம்பி வந்துட்டான். ஆனால் என்னடா போகிறான்னு, தம்பி நில்லுப்பான்னு சொல்லிட்டு டிவிஎஸ் 50 வண்டி இருக்குங்களே அதில் தெரித்துக்கிட்டே வந்து நிப்பாட்டுறாரு. அவனு நின்றுறாரு. டிவிஎஸ் 50 அப்படி ஸ்டாண்ட் போடுற சமயத்தில் டிவிஎஸ் 50 டக்குன்னு கீழே விழுந்துரு. அது கீழே விழுந்து மறுபடியும் நிறுத்திக்கலான்னு சொல்லிவிட்டு, என்னப்பா உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ தெரியும், உங்கள் அண்ணன் எனக்கு எவ்வளோ தெரியும், சாதாரண விஷயத்துக்கு இப்படி கோச்சிக்கிட்டு போறிய, இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் என்னென்ன வேலை செஞ்சு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் தெரியுமா, ஒரு 500 பணம் கொடுப்பா அப்படின்றாங்க. இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை எனக்கு. சரி போ, ஒரு 300 பணம் கொடு. என்ன சார் உங்கள்கிட்ட பெரிய தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 300 பணத்தை கொடுத்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து வாங்கிக்கிட்டு அவன் போயிடுறான் சைக்கிளில். இவர் உடனே சாஞ்சி கிடந்த டிவிஎஸ் 50 எடுத்து நிமித்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேன்றது, உதைக்கிறது எடுக்கவே மாட்டேன்துங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃப்ளக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கைட்டிக்கிட்டு இருக்குது. அதை இவர் பார்க்கல. அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை தூக்கி மாட்டிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இது தெரியல. என்னடா இது இவ்வளோ தூரம் நல்லா வந்துச்சு, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இப்போ என்னடா செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அவன் கொடுத்த 300 இங்கே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்க்குற. எதுக்க மாதிரி மெக்கானிக் ஷாப் இருக்குது. நேராக வண்டியை தள்ளிக்கிட்டே போயிட்டு அந்த மெக்கானிக் போகிறாரு. என்ன ராஜா நல்லா இருக்கியா? அடடா வாங்க சார் எப்படி நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா தான்ப்பா வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா. அந்த கடையில் அந்த மெக்கானிக் கீழே க்ளீனராக ஒர்க் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு எதனால் ஸ்டார்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஃப்ளக் பாயிண்ட்டை வாட்டத்துக்கு ஓடியாரான் அங்கேருந்து. அவனை உடனே அந்த மெக்கானிக் இழுத்து ஒரு அறை கொடுத்தாருந்த பையன், எங்கடா அங்கே வர, எனக்கு தெரியாது, ப்ளக் பாயிண்ட் கைட்டு இருக்குது, அங்கேயே போகிறோம் அழைச்சி விட்டுட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை சுற்றி பார்த்துட்டு இதை பார்த்துட்டு, சார் ஒரு மெயின் ஸ்ப்ரிங் ஒன்று போயிட்டு சார், அதை வாங்கி போட்டால் சரியாக போடணும்னு சொன்னேன். ஐயோ மெயின் ஸ்ப்ரிங் போயிட்டா? என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாம் சார் மெயின் ஸ்ப்ரிங் போயிட்டு அதை வாங்கி போடணும். இப்போ கடையில் போய் வாங்குறீங்கன்னா மெயின் ஸ்ப்ரிங் வந்து 700 800 ஆகும். அப்படின்னா போய் வாங்கிட்டு வாங்க, எழுதி தரேன். இல்லை வேணாம்ப்பா, உன்கிட்ட இருக்காப்பா, உருக்கு போட்டு வா, ஆனால் 600 ஆகும் சார். பரவாயில்லப்பா, 600 போட்டு விட்ருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டீ குடிச்சிட்டு வந்துடுவா, போய் டீ குடிச்சுவாங்க சார், கட்டு போட்டு விட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவர் டீ குடிக்க போயிடுறாரு. அந்த கிளீனர் பையனை மறுபடியும் ஒரு அறையை கொடுத்து, ப்ளக் பாயிண்ட்டு கைட்டு இருக்குது எனக்கு தெரியாது, ஓடுறாரு போகிறதுக்கு, அரைஞ்சா போட அந்த பக்கம்னு சொல்லிவிட்டு உடனே ப்ளக் பாயிண்ட்டை மாட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே டீ குடிச்சிட்டு வர்றாரு. சார் ஒரு பழைய ஸ்ப்ரிங் எடுத்து பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கு தான் புதுசாக வாங்கி போட்டிருக்கேன், 600 உங்களுக்காக தான் சார், நம்ம பழக்கம் வீணாக போயிடக்கூடாது, அதுக்காக தான் போட்டிருக்கேன் சார்னு சொன்னார். ஸ்டார்ட் ஆகிட்டார். எவ்வளோப்பா? என்னப்பா ராஜா நீங்கள் குறைச்சே கூடாதா? இல்லை சார், நீங்கள் போனீங்கன்னா 800 உங்களுக்காக வேண்டி தான் 600 அந்த பையன்கிட்ட வாங்கின 300 பணம் இருக்குது, அது கூட எடுத்து இன்னும் ஒரு 300 எடுத்து இதை வச்சு அவன்கிட்ட 600 பணத்தை கொடுத்துட்டு, முழித்த நேரமே சரியில்லை, 300 600 போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் பட்டில் போயிடுறாரு. மெக்கானிக் வீட்டிலேருந்து ஃபோன் வருதுங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கேன், காலையிலேருந்து பாப்பாவுக்கு ஜுரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் பாட்டில் கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க சீக்கிரம். ஐயோ எனக்கு மெக்கானிக் வந்து அதனால தான் கொஞ்சம் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கடையை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு க்ளீனர்கிட்ட சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். உடனே டாக்டருக்கு போகிறேன். டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போன உடனே டாக்டர் பார்க்குறாரு. சாதாரண ஜுரம் தான். ஏப்பா ஜுரம் வந்து உடனே வரமாட்டிங்களா, அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தெரிஞ்ச மெக்கானிக்கு எப்படி இருக்கிய, பாப்பா முதல்ல அந்த ஸ்கேன் ஒன்று பண்ணு போ சிஸ்டர், அந்த ஸ்கேன் ஒன்று பண்ணுங்க. அது பண்ண ஸ்கேன் பண்ணுறாரு. அப்புறம் வேண்டி எடுத்துப்பாங்க. அப்புறமா அங்கேயே இருந்தது சாதாரண ஜுரம் தான். அவர் இன்ஜெக்ஷனை போட்டு மெக்கானிக்கு தெரிஞ்சவராக இருக்க கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு மிசைன் போட்டுட்டு அவர் பில்லுன்னா 1200 சொல்கிறார். என்னப்பா ஒன்றுமே இல்லை, 1200 சொல்கிறேன் டாக்டர்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு 600 பணம் வாங்கினார். அந்த காசு கூட இவங்க ஒரு 600 பணத்தை போட்டு 1200 டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு தொட்ட காசும் இப்படி போயிட்டுன்ட்டு வராதிங்க. 2வது போய்ட்டுங்களா, டாக்டர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க எலக்ட்ரிக் மீட்டர் பாக்ஸ் அப்படியே போஞ்சிட்டுங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிற, உனக்கு ஒன்றா அப்படியே நீ தூரமாருன்னு சொல்லிவிட்டு உடனே கம்பவுண்டர் கூப்பிட்றாரு. போய் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு வீட்டிலேருந்து உடனே ஃபோன் பண்ணுன்னு சொல்லிவிட்டோம். உடனே பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு. நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. டாக்டர் அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல கம்ப்ளீட்டாக புகஞ்சிட்டுங்க அப்படின்னு சொன்னேன். புகஞ்சிட்டா? என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் நம்ம எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு உடனே என்னென்னு பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னான். அதை பார்த்துட்டு உடனே பேசுகிறேன் டாக்டர்னு சொல்கிறான். அந்த எலக்ட்ரிஷியன் வந்து பார்க்குறான். இங்கேருந்து மெயினான நெகட்டிவ் பாசிட்டிவ் வேறு கனெக்ட் ஆகி அதுலேருந்து புகை வந்துட்டு அவனுக்கு தெரியுது. டாக்டர் நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காரு, உடப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவன் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே 3000 செலவாகும், ஒரு மெயின் பாக்ஸ் ஒன்று மாற்றி ஆகணும்னு சொல்கிறாரு. அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாரு கம்பவுண்டர். சார் டாக்டர் சார்,
மெயினான இது ஒன்று போயிட்டுங்களா, அந்த பாக்ஸை மாற்றணுமா, 3000 செலவாகும், போடவா வேணான்னு கிளம்புறாரு. சொல்லுங்க டாக்டர். ஏய் போடாதப்பா, கையோட 3000 பணத்தை கொடுத்து மாற்ற சொல்லு. உடனே 3000 பணத்தை கொடுத்து இதாங்க சுத்தலாட்டம். பார்த்தீங்களா? இப்படி நாம் ஒவ்வொருத்தருமே காசுக்காக ஒருத்தரை ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுத்தலாட்டமான வாழ்க்கை. இதை கடவுள் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏப்பா நீங்களாம் நல்லவங்களா இருப்பீங்கன்னு தானே உங்களை நான் படைச்சேன், ஏப்பா காசுக்காக இப்படி ஒருத்தர் ஏமாற்றிக்கிறீங்கன்னு மேலேருந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வேணாங்க வேணாங்க, காசுக்காகவும் பணத்துக்காகவும் யாரையும் நம்ம ஏமாற்ற வேணாங்க. நல்லவராகவே சுத்தலாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.